ஹாய் காய்ஸ், உங்களை எத்தனை பேர் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நீ என்ன ஆக போகிற அப்படின்னு யாராவது கேட்டால் நான் கலெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்கள் யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யாருக்கிட்டையாச்சும் நீங்கள் அதை பற்றி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ படிக்கணும், அவ்வளோ படிக்கணும், இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இப்படின்னு உங்களை நிறைய சொல்லி குழப்பி வேறு வேறு பாதையில் திசை திருப்பி விட்டுருப்பாங்க. அப்படி தானே? சரி, கலெக்டர் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? நிறைய படிச்சிருக்கணுமா, இல்லை நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை நிறைய விஷயத்தில் அனுபவசாலியாக இருக்கணுமா? என்ன பண்ணால் தான் நம்ம கலெக்டர் ஆக முடியும்? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கலெக்டர் ஆகணும்னா நாம் ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். அந்த எக்ஸாம் பேர் தான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ன்றது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். இந்தியாவிலே ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம்னு கருதக்கூடிய ஒரு எக்ஸாம்னா இதுதான். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே டஃபஸ்ட் எக்ஸாம் இதுதான். இது டஃபஸ்ட் எக்ஸாம் தான், ஆனால் முடியாத காரியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஸோ இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் இது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் எதுவும் முடியும். இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூஸ்வலாக யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். யூபிஎஸ்சி நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், 3வது பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ. அதை ஏன் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பின்னாடி வர வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். இப்போ 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ப்ரிலிமினரி எக்ஸாமில் மொத்தம் 2 பேப்பர் இருக்குது. ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, இன்னொன்று ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2, அதாவது சிசாட், சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முதல் பேப்பர் தான் மெரிட்டுக்கு எடுத்துப்பாங்க, 2வது பேப்பர் குவாலிஃபையிங் பேப்பர் மட்டும்தான். அடுத்தது ஸ்டேஜ் 2, அதாவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 பேப்பர் இருக்குது. அந்த 9 பேப்பரில் 2 பேப்பர் லாங்குவேஜ் பேப்பர், ஒன்று இங்கிலீஷும் இன்னொன்று ரீஜியன் லாங்குவேஜும் வரும். அது ரெண்டும் மெரிட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் மீதி இருக்கிற 7 பேப்பர், அதாவது எஸ்ஏ, ஜென்ரல் ஸ்டடீஸில் 4 பேப்பர், ஆப்ஷனல் சப்ஜெக்டில் 2 பேப்பர், அந்த மொத்தம் 7 பேப்பரும் மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸில் வரும்போது இந்த பேட்டர்னில் வராது. ஃபஸ்ட்டு எஸ்ஏ, ஜென்ரல் ஸ்டடீஸில் 4 பேப்பர், அப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2, லாஸ்ட்டாக லாங்குவேஜ், அப்படி வராது. ஃபஸ்ட்டில் லாங்குவேஜ் பேப்பர் வரும், அப்புறம் எஸ்ஏ பேப்பர், அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் 4 பேப்பர், அதுக்கப்புறம் தான் ஆப்ஷனல் பேப்பர் வரும். ஆனால் ஏன் இந்த பேட்டர்னில் கொடுத்துருங்க அப்படின்னா, எக்ஸாம் நடக்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸே பேப்பர் தான் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னில் தான் ஒரு பேப்பராக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, அடுத்த ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் பற்றி பார்ப்போம். அதுதான் பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது இன்டர்வியூன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு தான் எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா, இன்டர்வியூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறது. ஆனால் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னா, நீங்கள் இந்த சிவில் சர்வீஸ்க்கு சூட் ஆவீங்களா, அதுக்குள்ளே பர்சனாலிட்டி இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளது தான் இந்த இன்டர்வியூ, அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. ஸோ ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்களோட ரேங்க்கை டிசைட் பண்ணுறதுலேருந்து அவங்க முதல்ல செலக்டடாக இல்லையான்னு டிசைட் பண்ணுற வரைக்கும் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் தான் இருக்கும். ஒரு சிலர் மெயின்ஸ்லேயே அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டுறதுனால இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. எப்போவுமே பர்சனாலிட்டி டெஸ்ட்டை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறது நல்லதில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஐஏஎஸ். ஐஏஎஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுற எல்லாரும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்குறது ஐஏஎஸ் தான் கொடுப்பாங்க. இந்த ஐஏஎஸோட ட்ரைனிங் சென்டர் தான் லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இது டேராடூன் ஸ்டேட்டில் முசூரி அப்படின்ற இடத்துல இருக்குது. ஐஏஎஸ் மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுற எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் அங்கே தான். நெக்ஸ்ட்டு ஐபிஎஸ். ஐபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆர் தேர்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுப்பாங்க. ஒரு சிலர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லேயே ஐபிஎஸ்ஸை கொடுத்துருவாங்க. இந்த ஐபிஎஸோட ட்ரைனிங் சென்டர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி. இது ஹைதராபாத்தில் இருக்குது. இங்கே ஐபிஎஸ்க்கு ரிலேட்டடாக உள்ள ட்ரைனிங் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் மாதிரி எதுவும் இங்கே நடக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐஎஃப்எஸ், அதாவது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், நாட் ஃபாரஸ்ட் சர்வீஸ். நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஐஎஃப்எஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 32 சீட்டு தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. பட் எல்லாருக்கும் ஐஎஃப்எஸ் கிடைக்கிறது சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ், பிகாஸ் ஒன்லி 32 சீட்ஸ். ஸோ காய்ஸ், நான் சிவில் சர்வீஸ் பற்றின பேசிக்கான விஷயங்களை சுருக்கி சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா, வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதின ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் அப்படின்ற ஒரு புக்கை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா வாங்கி படித்து பாருங்கள். நல்ல தமிழில் ரொம்ப தெளிவாக எப்படி படிக்கணும், எவ்வளோ படிக்கணும், எந்தெந்த விஷயங்களை படிக்கணும், எவ்வளோ நேரம் படித்தா போதும், ரொம்ப நேரம் படிக்கணுமா இல்லை எல்லாத்தையும் படிக்கணுமா, எல்லாரும் சொல்கிற மாதிரி
ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 16 மணி நேரம் படிக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி எவ்வளோ நேரம் படித்தா போதும், எவ்வளோ படிக்கணும், எந்த மாதிரி விஷயங்களை படிக்கணும், எப்படி கொண்டுட்டு போகணும் ஸ்டடி அப்படின்னு ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வர வீடியோவில் ப்ரிலிமினரி எக்ஸாம் பற்றி தெளிவாக அதோட சிலபஸ் என்ன, புக் லிஸ்ட் என்ன அப்படின்றத பற்றிலாம் தெளிவாக அடுத்து வர வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ நாள் படிக்க வேண்டியிருக்கும், எவ்வளோ படித்தா போதும், இல்லை மார்க் டெஸ்ட் தான் அட்டன் பண்ணுமா, எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்கிறேன். ஆல் த பெஸ்ட்.